பாக்கியலட்சுமி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இனியா வந்து யதார்த்தமாக நிதிஷை தள்ளி விட்டதில் நிதிஷ் போய் செவுத்துல மோதி அடிபட்டு தலையில் அடிபட்டு அவர் வந்து இறந்தே போயிட்டாரு. இதுக்கப்புறம் இனியா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் பாக்கியாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. பாக்கியாவும் வேகமாக ஓடி வந்து இனியாவை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிதிஷோட அம்மாவும் அப்பாவும் அங்கே வந்து தன்னோட மகன் இறந்ததை நினச்சி ரொம்பவே அழுது போலீஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணி இதுக்கு கண்டிப்பாக அந்த பொண்ணு தான் காரணமாக இருப்பா அப்படின்னு சொல்லி இனியா மேலேயும் கேஸ் ஃபைல் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிதிஷையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதனால போலீஸ் இனியாவை தேடி போவாங்க. அதுக்கு முன்னாடியே கோபி பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இனியாவையும் அவங்க ஃபேமிலியும் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு காரில் எங்கேயோ அனுப்பிச்சி வச்சிருவாரு. அதனால கோபியை பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு உன் மகளை எங்கே ஒழிச்சு வச்சிருக்க சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு கோபியை போட்டு அடிப்பாங்க. அதுக்கு வந்து இனியாவுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, நான் தான் நிதிஷை கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு கோபி தான் மேலே பழியை போட்டுப்பாரு. இதனால நியூஸில் எல்லாத்தையும் நிதிஷை கொலை பண்ணது கோபி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இதை பார்த்த பாக்கியா அதுக்கப்புறம் இனியா எல்லாமே ரொம்பவே வருத்தப்படுவாங்க. என்னால் அப்பா வந்து இந்த பழியை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே வருத்தப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கோபி வந்து தன்னோட மகளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பழியை ஏற்றிருக்காரு. இதிலிருந்து பாக்கியா எப்படி கோபியை காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.